4வது அதிகாரம் பாருங்க. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்படுவரின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஒடுக்கப்படுற ஜனங்களை பார்க்கிறார், அவங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார், கஷ்டப்படுறது கஷ்டமா இருக்கின்றார். அதனால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களே பாக்கியவான் என்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்கிறத விட ஏற்கனவே செத்து போயிட்டானே அவன் எவ்வளவோ தேவலன்ற இவ்விருத்திருத்தாரத்துடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவானுடைய நிலைமையே அதோட இன்னும் பெட்டர். அவன் கூட கஷ்டப்பட்டு செத்துருப்பான், ஆனா இனிமே பிறக்காம இருக்காம இருங்க, அவன் பரவாயில்லன்ற. அவன் சூரியனுக்கு செய்யப்படும் தூட்சைகளை காணவில்லையே, அவன் இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்க்கலையே என்றார். நான் ஒடுக்குகிறவன், ஒரு பக்கம் யார் ஒடுக்கப்படுறாங்க, இன்னொருத்த ஒடுக்குறவன், ரெண்டையும் பார்க்கிறார். மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறது எனக்கு கண்டேன். இதுவும் மாய்க்கு மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. நீங்க ஒரு கார் வாங்கிட்டு போயிருக்கீங்க, இப்ப கார் வாங்குறது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி கார் வாங்கிட்டு போய் இறங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவரு பாருங்க கார் வாங்கிட்டாரு பாருங்க. ஏன் கார் வாங்கினா என்ன வாங்கிட்டானே அந்த மாதிரி சந்தோஷம் வராது. அவன் எல்லாம் கார் வாங்கிட்டான் பாருங்க, ஒருத்தர் ப்ரொமோஷன் ஆயிட்டான் பாருங்க, அவன் எப்படித்தான்னு பாருங்க, அவன் ப்ரொமோஷன் ஆயிட்டான் பாருங்கன்னுவாங்க. அவன் பாருங்க அவன் ப்ரொமோஷன் ஆயிட்டான் பாருங்க, அவன் பாருங்க சம்பளம் இன்கிரிமெண்ட் பாருங்க, அவனுக்கு அவ்வளவு வந்துருச்சு பாருங்கன்னுவாங்க. அடுத்த நல்லா இருந்தா அது நல்லதனமா ஏத்துக்கிறது இல்ல. அது நீதிமொழியில இடத்துல ஒரு இடத்துல அதே சாலமன் சொல்றாரு, பொறாமையோ எலும்பு இருக்கின்றார், அது கேன்சர் மாதிரியா, அதை அழிச்சிருமா நம்மள. பொறாமை, மற்றவங்க அப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, இப்படி பொறாமை பண்றது. மூடன் தன் கைகளை கட்டி கொண்டு தன் சதையே தின்கிறான்ற பாருங்க எப்படி. அவன் தன் கையை தானே கட்டிக்கிட்டு அவன் தன் சதையே தின்கிறான். என்ன அர்த்தம்? அவ்வளவு தன் செல்ஃபிஷ், அவ்வளவு மூடத்தனம். வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சரோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். இதே நீதிமொழி 15 அதிகாரத்தையும் சொல்றாரு. நீங்க வீடு நிறைய கொழுமையான பதார்த்தங்களை வச்சுக்கிட்டு மன சஞ்சலத்தோட சண்டை சச்சரமா இருந்து மனத்துல ஒரு வருத்தத்தோட சாப்பிடறத காட்டிலும் ஏதோ ஒரு கைப்பிடி நிறைய சோறை வச்சுட்டு சந்தோஷம் சாப்பிடுறது எவ்வளவு நலம்ன்ற. சாப்பாட்டை காட்டிலும் சந்தோஷமா இருந்து சாப்பிடணும். இங்க சாப்பிடுற நேரத்துல மாத்திரம் மனைவிமார்கள் கணவனோட சண்டை போடாதீங்க. கேட்க கூடாத கேட்கலாம், அப்ப கேட்காதீங்க. அங்க எல்லாம் சாப்பாடை வச்சுட்டு ஆமா சாப்பாடு ஒரு கேடு அப்படின்னு என்ன அவருக்கு என்ன சாப்பிடுவாரு அவரு? சாப்பாட்டெல்லாம் வச்சுட்டீங்க, எல்லாம் சாம்பார் வச்சுட்டீங்க, ரசம் வச்சுட்டீங்க, தயிர் வச்சுட்டீங்க, பொரியல் வச்சாச்சு, கீரை வச்சாச்சு, மீன் வச்சாச்சு, கறி வச்சாச்சு, எல்லாம் வச்சுட்டீங்க. வச்சுட்டு கடைசியில் அவர் சாப்பிடலான்ட்டு ஆசையா சாப்பிடலாம் போது இதுக்குதான் ஒரு இது எல்லாம் சாப்பிடுதுவார். இதுக்கெல்லாம் அறிவு இருக்கா? அவர் பிள்ளைகிட்ட பேசுறது எதை பத்தி பேசுறாங்க? அவங்க வீட்டு நாய்க்குட்டியை பத்தி பேசல, அவங்க வீட்டு பூனைக்குட்டியை பத்தி பேசல. யாரை பத்தி பேசுறாங்க? அந்த வீட்டின் தலைவர். இவங்க எபேசியர் 5 அதிகாரம் 6 அதிகாரத்தெல்லாம் படிக்கிறது கிடையாது. கொலோசியர்லாம் அவங்க படிக்கிறது கிடையாது. புருஷன்னா யாரு, அவன் தான் வீட்டுக்கு தலை, அதெல்லாம் படிக்கிறது கிடையாது. புருஷனை அப்படி எள்ளி நகையாடுறது. ஏன்னா இந்த மனைவிமார்களுக்கு 2 பிரைன்னு வேலை பார்க்கும். இடது பக்கம் மூளை வேலை பார்க்கும், வலது பக்கம் மூளை வேலை பார்க்கும். ரெண்டுமே சாலிடா இருக்கும், ரெண்டும் 100% வேலை பார்க்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ட்யூஷன் பவர்ஃபுல்லா இருக்கும், உள் உணர்வு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த வெண்டைக்காயை வாங்குறதா வாங்கக்கூடாதான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க போட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே நிற்போம். இது வாடி போயிருக்கா, இது கெட்டதா நல்லதா, இதுல இவன் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை போட்டானா, ரசாயனத்தை போட்டு சொதச்சிட்டானா, செத்து போச்சிட்டானா, இது நல்லதா? அது வெண்டைக்காய் பேசினா நல்லா இருக்கும். வெண்டைக்காயே கேட்டல, வெண்டைக்காய் வாங்கலாமான்னு கேட்டா அது பேசிட்டா பரவாயில்லையே, என்னை வாங்காத, என்னை கெமிக்கல் போட்டிருக்காங்க என் மேல. ஆனா லேடிஸ் பாத்தீங்கன்னா பார்த்த உடனே தெரியும் அவங்களுக்கு. நமக்கு தக்காளியை போட்டு பெரட்டி பார்த்தா நல்ல தக்காளி எது கெட்ட தக்காளி தெரியாது. சில சமயம் நல்லதை வாங்கிட்டு வந்துருவோம். பாத்தீங்கன்னா என்ன காயா இருக்குது, யார் சாப்பிடுறது? நான் 4 நாள் ஆகுது பழுக்கிறதுக்கு. பழமா வாங்கினா ஐயோ எப்படியா வாங்கினீங்க, இன்னைக்கு ராத்திரி இருக்குது அவ்வளவு, நாளைக்கு கூட வைக்க முடியாது, இன்னைக்கே சமைச்சாரா ஒண்ணு, எல்லாம் அழுகி போகும் நாளைக்கு. ஆனா லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா பார்த்த உடனே ஸ்திரீகளுக்கு டக்கு டக்குன்னு தெரியும். ஆட்களை பார்த்தாலும் இவன் நல்லவே நீ கெட்டவே தெரியும்.
அதனால புருஷன்மார்கள் வந்து அந்த மாதிரி இல்லாதனால என்ன பண்ண வேண்டியது, இவங்களை பேச வேண்டியது. எல்லாத்தையும் ஊத்தி கடைசி நெய் ஊத்துற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க இவங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை ஊத்துனா அவன் சாப்பிடுவானா? பிள்ளைகள் ஒரு மாதிரி ஒரு பார்வை வாங்க அப்பா மாற. ஏன்னா இந்த தாய்மார்கள் வந்து தகப்பன்மாரை வச்சு ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திடுறது. தகப்பன்மாரும் அது தகுதியா இருக்கணும். தகப்பன்மார்கள் என்ன பண்ணணும், வந்தா மனைவி நல்லா இருக்கு, இது சாம்பார் நீ நல்லா இருக்குது, சாம்பார் விட ரசம் நீ நல்லா வச்சிருக்கிற, இன்னைக்கு பீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இது எல்லாத்த காட்டிலும் இன்னைக்கு பீன்ஸ் தான் ஃபர்ஸ்ட், சாம்பார் செகண்ட், ரசம் தேர்டுன்னு. அடுத்த வந்து ரசம் தான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட், அதுக்கப்புறம் தான் சாம்பார். நீங்க ரசம் வந்து இவ்வளவு பிரமாதமா இருக்குன்னா அந்த மனைவி சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம என்ன பண்ண வேண்டியது, என்னத்தையோ வாங்கி போட்டுக்கிட்டு அப்படியே போன என்னத்தையோ பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு எங்கேயோ பேசிக்கிட்டு. யார் நிற்கிறா? யாரு சமைச்சா? ஒரு நாய்க்குட்டியா சமைச்சிச்சு. தனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு மனைவி இந்த அனல்ல தனக்கு முடியாத போதும் தன் சரீரத்துல பலவீனத்தோட இந்த கிச்சன்ல ஹீட்ல நின்று இவ்வளத்தையும் சமைச்சிருக்கிறா, சமைச்சு கொண்டாந்து வச்சிருக்கிறா. அதை யோசிக்கிறது இல்லை. 2 நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டா அப்பதான் தெரியும் வீட்டுடைய அருமை. அதெல்லாம் தெரியாம சாப்பிட்டுட்டு அர்த்தம் சொல்றாரு. எல்லாம் வந்து என்ன சொல்றாரு, வருத்தத்தோடு மன சஞ்சலத்தோடு 2 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அமைச்சலோடு, அதாவது சமாதானத்தோடு 1 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். சமாதானமா இருக்க பழகணும் குடும்பத்துல. அதான் சொல்றாரு. பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயான வேறு ஒரு காரியத்தையும் கண்டேன். ஒருவன் ஒண்டிக்காரனா இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையை அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. தனியா இருக்கிறான். அவனுக்கு மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள் யாருமே இல்ல, தனியா இருக்கிறான். அவன் படுறான் அவ்வளவு ஒர்க் பண்றான், சம்பாதிக்கிறான் அவ்வளவு சம்பாதிக்கிறான். எதுக்கு தெரியலன்றாரு. யாருக்காக பிரயாசப்படுறான்? இல்ல, அவன் இதை குறித்து சிந்திக்கிறதே கிடையாது. யாருக்காக இப்படி சம்பாதிக்கிறேன்? ஃபாரின் நல்லா இருக்கிறாங்க. ஃபாரின் தான் அது ஒண்ணு மேன்மையா சொல்லல. சில ஃபாரினர்ஸ் நான் கேள்விப்படுறேன். என்ன சொல்றாங்க, ஒரு ஏஜ் வரைக்கும் அவங்களால ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கிறாங்க, வெளியில் போயிடுறாங்க. சமாதானம், சந்தோஷமா இருக்கும், எனக்கு எவ்வளவு சம்பாஷணம் போதும், எனக்கு மீதி லைஃப் நானு ரெஸ்ட்ல இருக்கிறேன்ட்டு போறாங்க. நம்மளால முடியுமா அது? இல்ல, இன்னும் சம்பாதிக்கணும். ரிட்டையர் ஆன பிறகு எங்கேயாவது ஒரு இடத்துல சம்பாதிக்க முடியுமா? என்னத்தையா சம்பாதிக்க முடியுமா? ஒண்டியா இருப்பதிலும் 2 கூடி இருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டா. ஒருத்தனா இருக்காரு, 2 பேர் இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கலாம். நட்பு, அது சொல்றார், உறவு, அது சந்தோஷமா இருக்குன்றார். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே. நீ யாருக்காவது புரோஜனமா இருன்றார், உன் பக்கத்துல இருக்கிறவனுக்கு புரோஜனமா இருன்றார். 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதோ ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பொறி நூல் சீக்கிரமாய் அறாது. 2 பேரா இருந்தா ஒருத்தன் வருந்தானா எதிர்த்து வந்தான்னா அவனை எதிர்த்து நிக்க உனக்கு ஒரு துணை கிடைக்குமேன்ற. இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசின்றார். ஒருத்த வயசானவன் ஆனா ஆலோசனை கேட்க மாட்டான். மூடனுமாகிய ராஜாவை பார்க்கணும். ஒரு ராஜா ஃபூலிஷ், ஒரு மூடன், ஞானம் இல்லாத ஒரு மூடனாலே ராஜாவை பார்க்கிறோம். ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. முதியோர்னா ஞானம் இருக்கணும்ன்ற அனுபவத்தால வந்த ஞானம். ஒரு ராஜானா ஞானமாக ரூல் பண்றவன், ஆளுகை உள்ளவன். அப்படி இருக்கு. மூடன் வந்து ஒரு ராஜாவாகவும் ஒரு ஞானம் இல்லாத ஒரு கிழவனை காட்டிலும் ஏழையும் ஞானியுமாகி இளைஞனே வாசின்றார். அவன் புவரா இருக்கிறான், அவன் எங்கு அனுபவத்தால கிடைச்ச அறிவு இல்லை அவன்கிட்ட. ஆனா அவன் பெட்டர்ன்ற. அரசால சிறைச்சாலையில் இருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்த ஏழையாவரும் உண்டு. சிறைச்சாலையில் இருக்கிறவன் ராஜாவாயிருவான், ராஜாவா இருக்கிறவன் கீழே வந்துருவான்ற. லைஃப்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீ மேல இருக்க நினைக்காத, நீ கீழே போயிடுவ. கீழே இருக்க நினைக்காத, உன்னை மேல தூக்கி வந்துருவார். எஸ்தர் அனாத ராஜாத்தி ஆக்கிட்டாரு.
ஆனா நேபுகாத்து நேச்சாரு நான் கட்டின பாபுலோ நான் தூக்கி போட்டு அவனை பைத்தியக்காரன் ஆக்கிட்டேன். சூரியனுக்கு கீழே ஜீவனுள்ளவர் யாவரும் ராஜாவின் பட்டத்துக்கு வர போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். யாரு ராஜா இருக்கோ அது பிள்ளைகள் எல்லாம் அப்படியே அவங்கள ஃபேவர் பண்றது. ஏன்னா இவர் தான் அடுத்து ராஜா வரப்போறாரு, இளவரசர்களை பார்த்து சேர்ந்துக்கிறது. அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் இலக்கத்திற்கு முடிவில்லை. இப்படி போல எல்லாரும் இருந்தாங்க, அதெல்லாம் எண்ணி முடியாது, அவ்வளவு ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்கன்றார். இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பிரிய வைக்காமல் போவார்கள். இதுவும் மாயைன்றார், இதுவும் போயிடும். அவனை சார்ந்திருக்கிறவங்க அவனோட விலகி போயிடுவாங்கன்றார். இதுவும் மாயும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்றார். எவ்வளவு சொல்லிட்டு வராரு பாருங்க. இது ஸ்டாய்க்ஸ் பிலாசபின்னுவாங்க. ஸ்டாய்க்ஸ் பிலாசபி அப்படின்னா நிறைவுபட்டு கொள்ளாது துன்பத்தை ஏற்றுக்கொள்வது. அதாவது எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கஷ்டத்தை அனுபவிச்சு பார்க்கறது, கஷ்டத்தை நினைச்சு பார்க்கறது, கஷ்டத்தை கஷ்டமா இருந்து பார்க்கறது. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு ஒரு செருப்பு கிழிஞ்சு போன செருப்பை தச்சு போட்டுக்கிட்டு, கிழிஞ்சு போன சட்டையே தச்சு போட்டுக்கிட்டு, பழைய சேலையே கட்டிக்கிட்டு, அது ஒண்ணு பழைய சாதத்தையே 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுட்டு 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு, சாம்பார் வச்சு அது 3 நாள் 4 நாள் அதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கஞ்சத்தனமா கிருமித்தனமா வாழ்றது, அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்றது. அதுதான் அதான் சொல்றாரு. இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு வந்தாரு. இப்படியெல்லாம் வாழணுமான்றாரு. அப்ப அதை அனுபவிக்கிற கிருபை அவனுக்கு இல்ல, அந்த அனுகிரகம் இல்லை. இது நம்ம சாப்பிடலாமே, இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம்னு நினைக்கிறது கிடையாது. வேஸ்ட் பண்றத சொல்லலை இவர். கிரெடிட் கார்டு வந்தப்ப எல்லாரும் அந்த கிரெடிட் கார்டை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாங்கினா கார்டை தேய்ச்சா போதும். ஆனா இவங்களுக்கு தெரியாது, பேங்க்ல இருந்து அவ்வளவு அமௌண்ட்டும் போயிடும் தெரியாது. போவாங்க டூத் பேஸ்ட், சூப்பர் மார்க்கெட்ல போனா ஒரு டூத் பேஸ்ட் வாங்கினா 2-3 டூத் பேஸ்ட் வாங்கி போடுவாங்க. சோப்பு ஒரு 2 சோப்பு வாங்க 4 சோப்பு வாங்கி போடுறது. இப்படியே ஒண்ணுக்கு 2 வாங்கி எல்லாம் போட்டு கொண்டாந்து வண்டியில தட்டு வந்துட வேண்டியது. ஏன்னா ஒரு சைட் தான், டக்கு டக்குன்னு 4 டிஜிட் போடுவோம், பின் நம்பர் போட்டு போயிட்டு வாங்கன்றுவான். இவங்க போக 2000 வாங்க வேண்டிய 16,000 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. இது எங்க இருந்து போகுது? இவங்க சம்பளத்துல தான் போகுது. அது தெரியாம பண்றது. காசை கொடுத்தா தெரியும், எடுத்து பணமா எடுத்து கொடுத்தா ஓனா எண்ணி கொடுத்தா தெரியும் இவ்வளவு பணமா கொடுக்குறோம். அது அப்படி போல மாட்டிக்கிட்டவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது அனாவசியமா. ஏன்னா ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சு 5000 பேருக்கு மேலான் கொடுத்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் கவுண்ட் பண்ணா 20,000 பேர் வருவாங்க. 20,000 பேருக்கு கொடுத்தாரு. அவங்க திருப்தியாய் சாப்பிடும்படி கொடுத்துட்டு மீதியானதை எடுங்கன்னார். மீதியானதை 12 கூட நிறைய எடுத்தாங்க. அதே மாதிரி 7 அப்பம் சில சிறுமீன்கள் ஆசீர்வதித்து 4000 பேர்களுக்கு மேலான் கொடுத்தாரு. மீதியானதை எடுக்க வச்சாரு. 7 கூட நிறைய எடுக்க வச்சாரு. ஏன் மீதியான எடுக்க வச்சாருன்னா, வேஸ்ட் பண்ணாத, எதையும் வேஸ்ட் பண்ணாதன்ற. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுல போனீங்கன்னா அப்படியே செருப்பா குமிஞ்சு கிடக்கும். வீட்டுல 4 பேர் தான் இருப்பாங்க, 40 செருப்பு இருக்கும் போட்டு. அதையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அழகா ரேக்லாம் அடிச்சு அழகா அடுக்கி வைக்கணும், இதெல்லாம் இருக்காது. டெய்லி யூஸ் பண்றத வச்சுக்கலாம். எப்போ யூஸ் பண்றதெல்லாம் உள்ள ஒரு அட்டைப்பெட்டியில போட்டு லாஃப்ட்ல வைக்கலாம். எல்லாமே திணிச்சு ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு திணிச்சு அடைச்சி வீட்டுல உட்காந்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குன்னு வரும். அந்த அவ்வளவு நாத்தமும் நமக்கு வரும். அப்படியே மயக்கம் தான் வரும். அதை கண்ணு முன்னாடி வச்சிருப்பாங்க அவ்வளவு. ஏன்னா அவங்களுக்கு அது பழகி போச்சு. போகும் போதெல்லாம் அவங்களுக்கு அது பழகி போச்சு. அப்படியே செருப்பை போட்டு அப்படியே தூக்கி உள்ள வைக்கிறது. அது வெளியே போட்டு செருப்பை உள்ள போட்டு போறது. அப்படியே வெளியே எதை விதிச்சாங்களோ அதை பூரா வச்சுக்கிட்டு வீடு பூரா நடப்பாங்க. நமக்கு அதை பார்த்தாலே நமக்கு கொடுக்கறத, நம்ம ஆண்டவர் கொடுத்தத நம்ம சரியாக வைத்துக் கொள்ளணும். அதுக்கு வேணும் நமக்கு. அது வீட்டுக்குன்னு போற தனியா செருப்பு வைங்க. செருப்பு போட்டு பழக்கம் வேணும். வீட்டுக்குன்னு தனி செருப்பு வைங்க, வெளியில போற தனி செருப்பு வைங்க. அதை கடைப்பிடிங்க. அதை விட்டுட்டு வீட்டு பூரா நடக்க வேண்டியது, வெளியும் அதே செருப்பு போட்டு நடக்க வேண்டியது. நம்ம கொடுக்கறத மெயின்டைன் பண்ணணும். நம்மளை எப்படி மெயின்டைன் பண்றோம்? ஆண்டவர் கொடுத்த சரீரம் இது, ஆண்டவர் கொடுத்த இது வாழ்க்கை, இது ஆண்டவர் கொடுத்த வீடு, இது ஆண்டவர் கொடுத்த பிள்ளை. இந்த பிள்ளை எப்படி வளர்க்கிற, பிள்ளைக்கு எனக்குள்ள உறவு எப்படி இருக்குது யோசித்து பார்க்கணும்.
என் கணவனுக்கு மனைவிக்குள்ள உறவு எப்படி இருக்குது, பிள்ளைக்கும் கணவனுக்குள்ள உறவு, தகப்பனுக்குள்ள உறவு எப்படி இருக்குது, பிள்ளைக்கும் தாய்க்கு உள்ள உறவு எப்படி இருக்குது. இந்த ரிலேஷன்ஸ் தான் கிங்டம் ஆஃப் காட்ன்றது. அத்தவர் சொல்லிட்டு வராரு, பின்னாடி வராரு. நீ 5ஆம் அதிகாரம், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். தேவாலயத்துக்கு போது ஆண்டவர் என்ன சொல்றாரு கவனின்ற சொல்றாரு, செவி கொடுக்க சேர்வதே நலம். மூடனை போல இருக்காது. மூடன் மிச்சவங்க பேசலாம் கேட்க மாட்டான். அப்படி இருக்காத, ஞானமா இரு. ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு கவனின்றாரு. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அதான் ரொம்ப முக்கியம். தேவ சமூகம் தேவாலயம்ன்றது அப்படின்னா, இப்ப தேவாலயம்ன்றது நம்ம எங்க இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார் ஏலோகிமாக. இறைமையா 23:24 சொன்னது போல வானத்தையும் பூமி நிரப்புகிற தேவனா இருக்கிறார். எப்பொழுதும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்ற உணர்வோட இருக்கணும். அப்பதான் சொல்றாரு, தேவ சமூகத்தில் இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் துணிகரமாய் துணிச்சலா நீ இஷ்டம் போல என்ன பண்ணிடாத, பேசாத, உன் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும்ன்றார். ஏன்னா ஆண்டவர் பெரிய மகாபரிய தேவன், பரலோகத்துல உன்னை பார்த்துட்டு இருக்கிறார். நீ பூலோகத்துல இருக்கிற, வானத்துல இருக்கிற அர்த்தம். மக உன்னதமான உயரத்துல இருக்கிற தெய்வம். நீ இந்த பூமியில இருக்கிற சாதாரண மனுஷன். யோசித்து பேசு, உன் நிலைமையை யோசித்து பேசுன்ற. இஷ்டம் போல பேசிட்டு இருக்காத, ஜாக்கிரதையாய் பேசு, யோசித்து பேசுன்றார். தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ அதிகமா பேசாத. நீ தொல்லை அதிகமாச்சுன்னா சொப்பனமா வரும். அதே போல நீ அதிகமா பேசினீன்னா மூடத்தனமா பேச ஆரம்பிச்சிருவ. உன் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும்ன்ற. சுருக்கமா பேச வேண்டியது மாத்திரம் பேசிக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நீ ஞானம் இல்லாம மூடத்தனமா பேச ஆரம்பிச்சிருவேன்ற. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. ஏதாவது ஒண்ணு கமிட் பண்ண ஆண்டவருக்குன்னு பொருத்தனை பண்ணேன்னா அது என்ன பண்ணாத, தாமதம் செய்யாத. அவர் மூடரில் பிரியப்படுதலை நேர்ந்து கொண்டதை செய்கின்றாரு. என்ன அர்த்தம், நீ பொருத்தனை பண்ணேன்னா அதை செஞ்சிரு. அதை செய்யாம இருக்காத. கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற பொருத்தனைன்றது அதை செஞ்சிருக்கிறார். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலாம், நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். யோசித்து பொருத்தனை பண்ணு. யோசிக்காம ஒரு பொருத்தனையை நீ என்ன பண்ணாத. அதுக்கு நீ பொருத்தனையே பண்ணாம இருக்குது பெட்டர்ன்ற. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாத. உன் வாயினால் என்ன பண்ணாத, பாவத்துக்கு இடம் கொடாத. அது குத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாத. மேன் ஆஃப் காட சொல்றாரு தூதன். தேவ தூதன்னா ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு அர்த்தம். இங்க அவங்ககிட்ட போய் இப்படி கமிட் பண்ணாத, இதை செஞ்சிரு அதை செஞ்சிரு, ஆண்டவர் கதை செய்யறேன்னு சொல்லாத. யோசித்து பேசுன்றாரு. நீ செய்யாம இருந்தா அது பாவம்ன்றார். தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கருகே அழிப்பானேன். ஆண்டவருக்கு நேர்ந்துகிட்டு பாவம் பாரு, உன்னை பிளஸ் பண்ண முடியாத ஆண்டவர் என்றார். அநேக சொப்பனங்கள் மாய இருப்பது போல அநேக வார்த்தைகள் வேத்தமாக. சில சொப்பனங்கள் பாத்தீங்கன்னா அது ஒரு புரியாததா இருக்கும். அது எதுக்கு வந்துச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி சில சொப்பனங்கள் அப்படி போல இருக்கும். அநேக வார்த்தைகள் வியர்த்தமா இருக்கும், மீனிங்லெஸ்ஸா இருக்கும்ன்றார். நிறைய பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ தேவனுக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து பேசு. ஆண்டவருக்கு நான் பேச போறேனே, இந்த வார்த்தையை பேசுறேனே, இது கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, இது சரிதானா அப்படின்னு யோசிச்சு பேசுன்றார். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயம் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளே இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. உங்க மேல அதிகாரியா இருக்கிறவன் இல்லைன்னா உங்க வயசுக்கு மேல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க உங்களை குறிச்சு ஏதாவது பேசுறாங்கன்னா நீ அதை குறிச்சு பயப்படாத. அவங்களுக்கு மேல ஒருவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்ற. ஆண்டவர் இருக்கிறாருன்னா நீ பயப்படாத. உனக்கெல்லாம் இது வராது, உனக்கெல்லாம் இப்படியேதான் நீ இருப்ப அப்படின்னு யாரும் சொல்றாங்கன்னா அதை பார்த்து நீ சோர்ந்து போகாத. படைத்தவர் பேசல, படைத்தவர், அவங்களுக்கு மேல படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், உனக்கு காவலாளி ஒருத்தர் இருக்கிறார், அதனால நீ பயப்படாத என்றாரு. உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு, பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் உரியது, ராஜாவும் வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான். எல்லாருக்குமே அவனுக்கு
என்ன உண்டு? விதைக்கும் அறுப்பும் உண்டு. ராஜாவுக்கு ஒரு இது இருக்குதோ உனக்கும் ஒண்ணு உண்டுன்ற. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பிரினால் திருப்தி அடை. இதுவும் மாயே. இது ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. பணத்தினால திருப்தி ஆக முடியாது. நீங்க சொத்து சேர்த்து வைக்கிறனால நீங்க திருப்தி ஆக முடியாது. பொருள் பெறுகிறார், அதை திங்கிறவர்கள் பெறுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களில் அதை காண்பது என்று அவருக்கு பிரயோஜனம் என்ன? நிறைய பேர் சம்பாதிக்கிறான், ஆனா சாப்பிட முடியாது. அவனுக்கு அதுக்கான டிசீஸ் இருக்கும். அந்த டிசீஸ் நிமித்தம் அதை சாப்பிட முடியாது. அவன் அந்த வியாதி நிமித்தம். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் நித்திரை இன்பமா இருக்கும். செல்வனுடைய பெருக்கு அவனை தூங்க ஒட்டாது. நீ ஏழையா இருக்க நினைக்காத, நீ சாப்பிட்டுட்டு நிம்மதியா நீ தூங்கிடுவ. நீ கொஞ்சமா சாப்பிடுற அதிகமா சாப்பிடுற, அதுல என்ன சாப்பிட்டாலும் நிம்மதியா தூங்கிடுவ படுத்து. ஆனா செல்வத்தை பெருக்கி வச்சிருக்கிறவன் தூங்க முடியாது என்றாரு. சூரியனுக்குள்ளே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுவதாகும். சேர்த்து சேர்த்து வச்சு கடைசியில பாத்தீங்கன்னா தொல்லை ஜாஸ்தி அவனுக்கு. அதை எப்படி காக்குறது? அதை காக்கணுமே. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த பிசினஸ் இருக்கு, அந்த பிசினஸ் தொடங்கிட்டு ஐயோ இந்த பிசினஸ் நடக்கணுமே. நீங்க வாழைப்பழம் பிசினஸ் யோசிச்சு பாருங்க. வாழைப்பழம் அழுகி போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பேக்கரி வச்சு பாருங்க, கேக்கு பிஸ்கட் வச்சு பாருங்க. எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க? ராத்திரி ஐயோ ஆண்டவரை விற்கணுமே, ஆண்டவரே அது விற்கணுமே, அது விற்கணுமே. எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க. பூக்கடை வச்சு பாருங்க. பூக்கடை, அந்த பூ வாடி போச்சுன்னா ஒருத்தனும் வாங்க மாட்டான். பழம் அழுகி போனா ஒருத்தனும் வாங்க மாட்டான். அதான் சொல்றாரு, ஐஸ்வர்யமானது உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்ய விக்கனத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியா வந்தான், வந்தது போலவே நிர்வாணியா திரும்ப போவான். அவன் தன் பிரயாசம் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில் எடுத்து கொண்டு போவதில்லை. நம்ம வெறுமனே வரோம், வெறுமனே போறோம். எதையும் நம்ம கொண்டு போக முடியாது. என்னத்தை சம்பாதிச்சாலும் நீங்க அது கொண்டு போக முடியாது, விட்டுட்டு தான் போகணும். அவன் வந்த பிரகாரமே போகிறான், இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்ட அவனுக்கு லாபம் என்ன? அவன் காற்றைத்தான் சம்பாதிச்சான்ற. காற்றை சம்பாதிச்சு வைக்க முடியுமா? சேர்த்து வைக்கும். அது மாதிரிதான்ற. அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். அதோட என்ன வருது? நோய், துன்பம் எல்லாம் வருது. இதோ உயிரோடிக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்குள்ளே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலம் உத்தமான காரியம் நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. நம்ம இருக்கிறத நல்லா புசிச்சு குடிச்சு சந்தோஷமா இருக்கிறது தேவன் அருளுகிற அனுகிரகம். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது. நான் சம்பாதிச்சிருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். உன் கையில அது கிடையாது. நீ ஞானமா செஞ்சாலும் அது உன் கையில கிடையாதுட்ட. கர்த்தர் உனக்கு கொடுத்தாதான் உண்டு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். நான் புக்குக்கு பேர் வைக்கிறாந்தா பிரசங்கின் பேர் வைக்க மாட்டேன். தேவனுடைய அனுகிரகம்னு வச்சிருப்பேன். கர்த்தருடைய அனுகிரகம் எல்லாம் ஒண்ணும் நடக்காது. கர்த்தர் நமக்கு கொடுத்தாதான் சந்தோஷம், சமாதானம். உங்க வேலை உங்களுக்கு திருப்தியா இருக்கணுமா? உங்க வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியா இருக்கணுமா? உங்க பிள்ளைகள் உங்களுக்கு திருப்தியா இருக்கணுமா? உங்க கணவன் உங்களுக்கு திருப்தியா இருக்கணுமா? உங்க மனைவி உங்களுக்கு திருப்தியா இருக்கணுமா? நீங்க உங்களுக்கு திருப்தியா இருக்கணுமா? அது கர்த்தர் கையில இருக்கு. எனக்கு நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் ரொம்ப பிடிக்கும். உன்னை உனக்கு திருப்தியாக்கி தருவேன் என்றார் ஆண்டவர். எனக்கு திருப்தியா இருக்கிறேன்னா அது எங்களே கிடையாது. கர்த்தர் எனக்கு திருப்தியை தரணும். கர்த்தர் தான் என்னை திருப்தியாக்கி தரணும். என்னைய நல்லவனாக்கி எனக்கு திருப்தியை தருவார். நான் எப்படியாக இருக்கணுமோ அப்படி என்னை ஆண்டவர் மாற்றி என்னைய திருப்தியாக்குவார். அது அவர்கள தான் இருக்குது. ஒரு இடத்துக்குள்ள போறேன்னா, ஆண்டவரே யாருக்கு ஊழியம் பண்ண போறோமோ அந்த ஜனங்கள், அந்த ஊழியத்தை நடத்துறவங்க, இது எல்லாத்தையும் நடத்துகிற கர்த்தர், இவங்க 3 பேரும் திருப்தியா இருக்கணும். அப்ப நம்ம திருப்தியா இருக்கலாம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். லைஃப் எவ்வளவு நாள் நான் இருப்பேன், எப்ப நான் செத்து போவேன், எண்ணத்தை சேர்த்து வைக்க எதை பத்தி கவலை இல்லை. கர்த்தர் இருக்கிறார். என் கர்த்தர் கையில இருக்குது. எலியா சொன்னாரு, சூரிய செடிகளை இருந்து போதும் கர்த்தாவே போதும், என் ஆத்துமாவை எடுத்து போடும், என் பிதாக்களை போல நான் நல்லவன் இல்லை, எடுத்து போடணும். ஆண்டவர் எடுத்தாரா? இல்லை.
நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சீரியாவின் மேல ஆசைகளை ராஜா வாக்கணும், இஸ்ரேல் மேல யெகூவா ராஜா வாக்கணும், இவன் ஸ்தானத்துல எலிசாவை தீர்க்கதரிசியாக ஆக்கணும். இவ்வளவு காரியம் உனக்காக நான் வச்சிருக்கிறேன். மோசே சொன்னாரு, என் நாமத்தை ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடுனாரு. ஆண்டவர் கிறுக்கி போட்டாரா? இல்ல. நம்ம ஜீவன் நம்ம கையில கிடையாது. அது சங்கீதம் 31:15 தாவீது சொல்றாரு, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கின்ற. யோபு 12:10 யோபு சொல்றாரு, என் ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கின்ற. தானியேல் 5:23 தானியேல் பெல்ஷாத்சார் ராஜாவை பார்த்து சொல்றான், உன் சுவாசத்தை தான் கரத்துல வச்சிருக்கிறவர் என்றார். அப்ப நம்ம நாட்கள், நம்முடைய வாழ்நாட்கள், நம்முடைய ஜீவன், நம்முடைய சுவாசம் எல்லாம் அவர் கரத்துல இருக்கிறது. மத்தேயு 10:30 சொல்றாரு, உங்கள் தலைமுடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன்றார். என் சித்தம் இல்லாம உங்க தலையில ஒரு முடி கூட கொள்ள முடியாதுன்ற நல்ல தெய்வம், நல்ல மேய்ச்சலை கண்டடை செய்கிற நல்ல மேய்ப்பன்ட்ட தன் ஜீவனையே கொடுக்கிற அவர்கிட்ட இருக்கு நம்ம காலங்கள், நம்முடைய ஜீவன், சுவாசம், எதிர்காலம், நம்மளுடைய திருப்தி எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவரை சார்ந்து கொள்ளணும் தான் இவ்வளவு சொல்றாரு. இந்த உலகம் பாரு எவ்வளவு அழிவுள்ள உலகம், மாயான உலகம். இது மாயான உலகம். இந்த மாயான உலகத்துல நீ எப்படி வாழணும்ன்றத ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார்.